அகதா கிறிஸ்டின் ரோஜர் ஆக்ரைடு கொல்லப்பட்டார். அத்தியாயம் 11. பாய்ரோ வந்து சென்றார். மறுநாள் மதியம் நான் மார்பி வீட்டின் அழைப்பு மணியை அடித்தபோது சற்று படபடப்பாக இருந்தேன். அப்படி எதை கண்டுபிடித்து வர பாய்ரோ என்னை அனுப்பியிருப்பார் என்று நான் ரொம்பவும் வியந்து கொண்டிருந்தேன். அவர் என்னை நம்பி இந்த பணியை ஒப்படைத்திருக்கின்றார். ஏன், மிஸ்டர் பிளாண்டை கேள்விகள் கேட்ட சமாச்சாரம் போலவே இதிலும் அவர் இருட்டிலேயே இருந்துவிட பிரியப்படுகின்றாரா? பிளாண்ட் விஷயத்தில் புத்திசாலித்தனமாய் தோன்றிய பாய்ரோவின் பதுங்கல் இதில் அர்த்தமற்ற ஒன்றாய் இருந்தது. என்னுடைய சிந்தனைகள் அழகிய வேலைக்காரி ஒருத்தியின் நுழைவால் தடைப்பட்டன. எஸ், மிஸ்ஸஸ் ரிச்சர்ட் வீட்டில் இருக்கிறார். நான் ஒரு விசாலமான வரவேற்பறையில் அனுமதிக்கப்பட்ட போது வீட்டு முதலாளி அம்மா வரும் வரை ஆர்வமாய் அந்த அறையை நோட்டமிட்டபடி இருந்தேன். பெரிய ஆனால் அதிகம் காலியாக இருந்த அறை. சில அழகிய பீங்கான் பொருட்கள், சில அழகான கலைப்பொருட்கள், கசங்கிய இருக்கை போர்வைகள் மற்றும் திரைசீலைகள், எல்லா வகையிலையும் ஒரு பெண்ணுக்கு உகந்ததாய் மட்டுமே தோன்றும் அறை. சுவரில் இருந்த பெரிய படம் போட்ட ஓவியம் ஒன்றை நான் கண்காணித்து கொண்டிருந்த போது மிஸ்ஸஸ் ரிச்சர்ட் அறைக்குள் வந்து சேர்ந்தார். அவர் ஒரு உயரமான பெண்மணி. அலங்கரிக்கப்படாத பிரவுன் நிற கூந்தலோடு எதிராளியை ஜெயித்துவிடும் மந்திர புன்னகை. தயக்கமாய் டாக்டர் ஷெப்பர்ட் என்றாள் அவர். அது தான் என்று என் பெயரை நான் மறுபதிலளித்தேன். இப்படி அறிமுகம் இல்லாமல் நான் வந்து நின்றிருப்பதற்கு முதல்ல மன்னிப்பு கேட்கிறேன். எஸ்கியூஸ் மீ, ஆனால் எனக்கு உங்களால் நியமிக்கப்பட்டிருந்த ஒரு வேலைக்காரியை பற்றி தகவல்கள் அவசரமாக தேவைப்படுது. ஊர்மிளா போர். இப்படி ஒரு பெயரை நான் உச்சரித்த கணமே அவருடைய முகத்தில் இருந்த பிராண்ட் சிரிப்பு வற்றி போனது. என்னை உபசரிப்பதில் அவர் காட்டிய அந்யோன்யம் முழுக்கவும் விலகி போனது. அசௌகரியமாய் ஆனார். சாதாரணமாய் இருக்க முடியாமல் ஆனார். தயக்கத்தோடு ஊர்மிளா போர் என்றார். எஸ், நான் சொன்னேனே, ஒருவேளை உங்களுக்கு அந்த பேர் நினைவில்லையோ? ஓ எஸ், ஆமாம், எனக்கு துல்லியமாக நினைவு இருக்கு. 1 வருஷத்துக்கு முன்னாடி அவர் உங்களை விட்டுட்டு போனதா கேள்விப்பட்டேன். ஆமாம், அவ போனா. அது ரொம்ப சரிதான். அவள் உங்கள் கூட இருந்த வரைக்கும் உங்களுக்கு திருப்திகரமாக இருந்தாளா? எத்தனை காலம் அவள் உங்ககிட்ட இருந்தா? ஓ, ஓரிரு வருடங்கள். மிக சரியாக எத்தனை நாள்னு என்னால் நினைவுபடுத்த முடியல. அவள் ரொம்ப திறமையானவ. நிச்சயமாக உங்களுக்கும் அவள் வேலை திருப்திகரமாக தான் இருந்திருக்கும். பாருங்க, அவள் பெர்லியை விட்டுட்டு கிளம்புறது எனக்கு தெரியாது. இது எனக்கு துளி கூட தெரிய வரலை. அவளை பற்றி நீங்கள் எனக்கு ஏதாவது சொல்ல முடியுமா? நான் கேட்டேன். அவளை பற்றி ஏதாவது? ஆமாம், அவள் எங்கேருந்து வரா, அவளை பெற்றவங்க, இப்படியெல்லாம் ஏதாவது? இதுவரை இல்லாத அளவுக்கு மிஸ்ஸஸ் ரிச்சர்ட் பொல்லாய்ட்டின் முகம் உறைந்து போனது. எனக்கு தெரியவே தெரியாது. உங்ககிட்ட வர்றதுக்கு முன்னாடி அவள் வேலை செஞ்சது யார்கிட்ட? ஓ, அது என் நினைவில் இல்லையே. சாரி, எனக்கு தெரியாது. அவருடைய நரம்பு அதிர்வுக்கு அடியில் இப்பொழுது ஒரு கோப மின்சாரம் பாயத் துவங்கியிருந்தது. அவர் அவருடைய தலையை ஒரு குலுக்கி திருப்பி கொண்டார். அது எனக்கு ஏனோ ரொம்ப பிரபலமாக இருந்தது. இந்த கேள்வியெல்லாம் கேட்க வேண்டிய அளவுக்கு இப்போ ஏதாவது அவசியம் இருக்கா? நாட் அட் ஆல் என்றேன் நான். வெளிக்காட்டிய ஆச்சரியத்தில் கொஞ்சம் மன்னிப்பையும் கலந்து, இதுக்கெல்லாம் பதில் தர நீங்கள் யோசிப்பீங்கன்னு தெரியாமல் கேட்டுட்டேன். ஐ எம் சாரி. அவருக்குள் தற்காலிகமாக வந்திருந்த கோபம் விலகிவிட அவர் மறுபடியும் குழப்ப நிலைக்கே போனார். ஓ,
கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல நான் சுணங்கவே இல்லை. சத்தியமாக சொல்கிறேன், நான் யோசிக்கல. எதுக்காக நான் தயங்கணும்? இது இது கொஞ்சம் தேவையற்றதா பட்டது, அவ்வளோதான். கொஞ்சமாக தேவையற்றதா பட்டது. மருத்துவராய் இருப்பதின் ஒரு அணுகுலம் என்னவென்றால், எதிராளி நம்மிடம் பொய் சொல்லுதை உடனே கண்டுபிடித்து விடலாம். அவருடைய குண அதிசயத்திலிருந்து மிஸ்ஸஸ் ரிச்சர்ட் எனக்கு பதில் தருவதில் தயங்குவது நன்றாகவே புலப்பட்டது. ஆழமாய் தயங்குவது, நடுக்கத்தோடு தயங்குவது. அவர் அடி முதல் நுனி வரை அசௌகரியமாகி இருந்தார். தலைக்குப்புறம் மாறியிருந்தார். பின்னணியில் ஏதோ ஒரு மர்மம் இருப்பது வெளிப்படையாக தெரிந்தது. எவ்வகையிலையும் மோசம் செய்யப்படுவதை அனுபவித்திராத ஒரு பெண்மணியாய் அவரை கணித்தேன் நான். இதற்கு மேல் வேறு எதையும் அவர் எனக்கு தரப்போவதில்லை என்பது தெளிவாயிற்று. ஊர்மிளா பூர்ணை சுற்றி என்ன மர்மம் இருக்கின்றதோ அதை நான் நிச்சயமா இந்த மிஸ்ஸஸ் ரிச்சர்ட் மூலம் அறியப் போவது கிடையாது. தோற்று போனனா தொந்தரவு தந்ததற்கு மற்றும் ஒரு முறை மன்னிப்பு கூறிவிட்டு தொப்பியோடு புறப்பட்டு விட்டேன். ஒரு சில நோயாளிகளை பரிசோதிப்பதற்காக போய்விட்ட நான் 6 மணி சுமாருக்கு வீட்டை அடைந்தேன். கரோலின் டீ கோப்பைகளுக்கு நடுவில் இருந்தாள். அவளது குணாதிசயமாய் எனக்கு மட்டுமே வெகு பிரசித்தமான, வெளியே காட்டிவிடாத, பிரயத்தனப்பட்டு அடக்கி மறைத்து வைத்திருந்த பூரண களிப்பு அவள் முகம் எங்கும். தகவலை தர அல்லது தகவலை பெற அவளிடம் காணப்படும் முழுமையான சமிக்ஞை இது. எனக்குள் வியப்பு, இரண்டில் எதுவாக இருக்கும் என்று. என்னுடைய பிரத்யேக ஈசி சேரில் நான் சாய்ந்தமர்ந்து வீசிய இனிய குளிர்காற்றை அனுபவிக்கும் விதமாய் என் இரு கால்களையும் நான் அகட்டி நீட்டிக்கொண்ட போது, இன்னைக்கு எனக்கு இனிமையான ஆஃப்டர்நூனா அமைஞ்சது என்றாள் கரோலின். உனக்கா என்ற நான். என்ன, மிஸ் கெனட் டீக்காக வந்திருந்தாளா என்றேன். மிஸ் கெனட் தான் இவளுக்காக செய்தி சேகரிக்கும் முதன்மை நிருபர். மறுபடியும் யூகி பார்க்கலாம் என்றாள் கரோலின் சந்தோஷம் பொங்க. கரோலினின் துப்புரியும் குழு முழுவதையும் ஜாக்கிரதையாக மனதில் கொண்டு வந்து நிலைநிறுத்தி யூகித்தேன். ஒவ்வொரு பேரையும் வெற்றி முழுக்கமான மறுப்பு தலையசைப்போடு திருப்பிவிட்டாள் என் சகோதரி. முடிவில் அவளை முன் வந்து, மிஸ்டர் பாய்ரோ என்றாள். இதை பற்றி இப்ப நீ என்ன நினைக்கிற? இதை பற்றி நான் தடையின்றி நூற்றுக்கணக்காய் பல சமாச்சாரங்களை நினைத்தேன். ஆனால் அவற்றில் ஒன்றை கூட கரோலினிடம் உதிர்த்து விடாமல் இருப்பதில் நான் முன்ஜாக்கிரதையாக இருந்தேன். எதுக்காக அவர் வந்தார் என்றேன் நான். என்னை பார்க்க. பின்ன என்னோட சகோதரரோட நல்ல பழக்கம் ஏற்பட்டிருப்பதால அவருடைய பூரிக்கும் சகோதரியுடையும் பழக்கம் உண்டாக்கி கொள்வது உகந்ததுன்னு தோணியிருக்கு அவருக்கு. உன்னோட வசீகர சிஸ்டரோட நட்பு? அதை விடு. எதை பற்றி அவர் பேசினார்? அவரை பற்றியும் அவர் கையாண்ட கேஸ்களை பற்றியும் வண்டி வண்டியா சொன்னார். இளவரசர் போன்ற இராஜாங்க குடும்பங்களின் கொலை மர்மங்களையெல்லாம் கூட இவர் தீர்த்து வச்சிருக்கிறார். இது போல நிறைய இது போன்ற விறுவிறுப்புகளை எல்லாம் இத்துறையின் ஜாம்பவான் வாயாலேயே கேட்டது அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அப்படிதான் இருக்கும் கரோலினுக்கு. கேட்டேன். கொலையை பற்றி அவர் பேசினாரா? என்ன கேள்வி இது ஜேம்ஸ்? நிச்சயமா. லோக்கல் சமாச்சாரமா வேற என்ன இருக்கு பேச? மிஸ்டர் பாய்ரோவுக்கு இக்கொலையின் பல முடிச்சுகளை என்னால் அவிழ்த்து தர முடிஞ்சது. இதுக்கு அவர் என்கிட்ட அத்தனை நன்றி பூர்வமாக நடந்துக்கிட்டார். நான் பிறப்பிலேயே ஒரு துப்பறியும் மேதைன்னு சொன்னா அவர் எனக்குள்ள பிறப்பிலேயே அதுக்கான சாதுரியம் கொட்டி கிடக்குன்னார். மனித உளவியல் பற்றிய சமர்த்தியான அறிதல் இருக்குன்னாரு எனக்கு. நான் வியப்பில் இருக்க அவள் தொடர்ந்தாள்.
மூளையில் இருக்கும் சாம்பல் நிற செல்கள் மற்றும் அவற்றின் வேலைப்பாடுகள் பற்றி ஏகமா பேசினார். அவரோட கிரே செல்கள் தான், அவரே சொன்னார், முதல் தரம் வாய்ந்ததாம். அனுபவ வெற்றிகள் தரும் பெருமை. இன்னும் கவனி, ரால்ஃபை எவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிச்சிடணும்னு இருக்கார் அவர். இதுதான் அவரோட முதன்மையான நினைப்பா இருக்கு. இந்த கொலை விஷயத்துல அவரோட நிலைமை என்ன என்பதை அவரே முன்வந்து சொல்லிவிடும்படி அவரை நாம உந்தி தள்ளணுமா. இப்படி அவர் பதுங்கியிருப்பது மரண விசாரணையின் போது மிகவும் துரதிருஷ்டவசமான பாதிப்பினை உண்டாக்கிவிடும்னாரு. இதுக்கு நீ என்னத்த சொன்ன? அவர் கருத்தை நானும் ஆமோதித்தேன் என்றாள் கரோலின் முக்கியப்படுத்தி. இதை பற்றி மற்றவங்க எப்படியெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க என்பதையும் நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன். கரோலின், என் கூர்மையான கோபத்தை கொண்டு அவளை அழைத்தேன். அவர்கிட்ட நீ அன்னைக்கு மார்க்கெட்டுக்குள்ள கேட்கும்படி நேர்ந்த விஷயத்தையும் சொன்னியா என கேட்டேன். மகிழ்ச்சியாய் நான் சொன்னேன் என்றாள் அவள். நான் எழுந்து கொண்டேன், நடக்க ஆரம்பித்தேன். நீ என்ன பண்றேன்னு உணர்ந்துதான் செய்றியா என வெடித்தேன் நான். இந்த சேர்ல நீ உட்கார்ந்துக்கிட்டு இருப்பது எவ்வளவு உண்மையோ அந்த அளவுக்கு நிஜமா நீ பேடனோட கழுத்தை சுத்தி சுருக்கு கயிற்ற இறுக்கிக்கிட்டு இருக்க. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது என்றாள் கரோலின், துளியும் உழுக்கப்படாமல். இதை நீ அவரிடம் சொல்லாததுனால தான் நான் ஆச்சரியப்பட்டேன். இதை மட்டும் அவர் காதில் விழுந்துடாம இருக்க நான் எல்லா தற்காப்புகளும் செஞ்சேன் என்றேன். எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். எனக்கும் தான். அதனால தான் நீ இப்போ முட்டாள்தனமாக பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறேன். ரால்ஃப் இப்பாதகத்தை செஞ்சிருப்பான்னு நான் நம்பலை. மடியில் கனம் இருந்தாதானே வழியில் பயம். அதனால் அவன் ஆபத்தில் இல்லை. ஆனால் நாம் அத்தனை உண்மைகளையும் திரு பாய்ரோவுக்கு தந்து அவருக்கு உதவணும். ஏன் இப்படி நினச்சி பாரேன். கொலை நடந்த அந்த ராத்திரி முழுக்க ஒருவேளை ரால்ஃப் அதே பெண்ணோட கிளம்பி வெளியில் இருந்திருந்தா அப்படிதான்னு அவனுக்கு எத்தனை அனுகூலமாக அமையும். அப்படி ஒரு அனுகூலம் அவனுக்கு இருப்பது உண்மைனா என்ற நான் கேட்டேன். எதுக்காக அவனே முன்வந்து அதை சொல்லிடக்கூடாது? அந்த பொண்ணும் வம்புல மாட்டிக்கிடணும்னு அவன் நினைக்கிறானோ என்னவோ என்றால் பட்டென்று. ஆனால் மிஸ்டர் பாய்ரோ அந்த பொண்ணை கண்டுபிடிச்சு அனைத்து உண்மைகளையும் சொல்லிவிடுவது தான் ஒரு பிரச்சையின் கடமைன்னு அவகிட்ட விளக்கி சொன்னார்னா அவளே வழிய முன்வந்து ரால்ஃபை காப்பாற்றிடலாம் இல்லையா? நீ வேலை இல்லாமல் உக்காந்துக்கிட்டு தேவையில்லாமல் ஒரு ருசிகரமான காதல் கதையை உருவாக்கிட்டு இருக்கியோன்னு தோணுது என்றேன் நான் கடுப்பாய். கட்டுக்கட்டா கிரைம் நாவல்கள் படிப்பதன் தாக்கம், அதெல்லாம் படிக்க வேணான்னு தலையாக வந்து அடிச்சுக்கிட்டு சொன்னேனே, கேட்டியா? என் நாற்காலியில் நான் மறுபடியும் விழுந்தேன். பாய்ரோ உன்கிட்ட இதுக்கு மேலே ஏதாவது கேள்விகள் கேட்டாரா விசாரித்தேன் நான். நீ காலையில் பார்த்த நோயாளிகளை பற்றி மட்டும். பேஷண்ட்ஸ்? நம்பவே முடியாமல் தடாலடியாக கேட்டேன் நான். ஆமாம், உன்னோட அறுவை சிகிச்சை நோயாளிங்க எத்தனை பேர் மற்றும் அவங்களில் யார் யார்? அவருக்கு இந்த தகவலை உன்னால் தர முடியும்னு சொல்கிறியா? கட்டளையாக கேட்டேன். கரோலின் உண்மையிலேயே அதிசயமானாள். ஏன் முடியாது என்று கேட்டுவிட்டாள். ஆப்ரேஷன் தியேட்டர் வரைக்கும் போகும் பாதையை இதோ இந்த ஜன்னலிலிருந்து என்னால் துல்லியமாக பார்க்க முடியும். மேலும் எனக்கு அதி அற்புத ஞாபக சக்தி உண்டு ஜேம்ஸ். உன்னை விடவும் சிறப்பானதுன்னு சொல்லிக்க விரும்புகிறேன். ஒத்துக்கிறேன் என்று முணுமுணுத்தேன் இயந்திரத்தனமாய். பெயர்களை விரல் விட்டு எண்ணி சரிபார்த்து கொண்டு தொடர்ந்தபடி இருந்தால் என் சகோதரி. அந்த கிழ மிஸ்ஸஸ் பெனட், வயல்லிருந்து வெட்டின விரலோடு ஓடி வந்த அந்த பையன் ஒரு அமெரிக்க பட்டாளத்தான், சார்ஜ் ஈவன்ஸ்.
அவரோட அல்சர் வலியோட. நாளாச்சா? அப்புறம் வேற யாராவது? இரு, கொஞ்சம் யோசிச்சிடுறேன். கடைசியாக குறிப்பிட்டு காட்ட வேண்டும் என்பதற்காகவே அவள் இடைவேளை தந்தாள். அப்புறம் இக்கேள்விக்கு கரோலின் கிளைமேக்ஸ் வார்த்தைகளை வெற்றி களிப்போடு கொண்டு வந்து இறக்கினார். என்று இசுகளை மட்டும் அழுத்தமாக பொருத்தி அவளே அவளை பெருமையாய் ஆமோதிக்கும் தினசில் தலையசைத்து கொண்டு சொன்னாள். மிஸ் ரசேல். இருக்கையில் இப்போது சாய்ந்து கொண்டு வசதியாய் அமர்ந்த அவள் என்னை அர்த்த புஷ்டியோடு பார்த்தாள். அர்த்த புஷ்டியோடு பார்ப்பது கரோலின் என்றால் அதனை தவிர்ப்பது என்பது இயலாதது. நிஜமற்று நீ என்ன சொல்றேனே எனக்கு புரியல என்றேன் நான். நோய் கண்டுள்ள அவளோட கால் முட்டிகளுக்காக என்னை கலந்தாலோசிக்க ரசேல் ஏன் வரக்கூடாது? நோய் கண்ட முட்டி என்றாள் கரோலின். வைக்க போரு. நீயும் நானும் தான் நோய் கண்டிருக்கோம். இப்ப அவளோட முட்டி கிடையாது. அவ எதையோ பின்தொடர்ந்து மோப்பம் பிடிச்சுக்கிட்டே இங்கே வந்திருக்கா. என்னது? நான் கேட்டேன். அது என்ன என்பது கரோலினுக்கே தெரியவில்லை என்பதை அவள் ஒப்புக்கொள்ளும்படி ஆயிற்று. ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கோ, அது என்ன என்பதை கண்டுபிடிக்கத்தான் அவரோட முயற்சி எல்லாமே. என்ன முழிக்கிற? பாயிரோவை தான் சொன்னேன். கழுவுற மீனில் நழுவுற மீன் அவ. இப்படி நழுவுறா என்பது பாயிரோவுக்கு தெரியும். இதே குறிப்பை தான் நேற்று மிஸ்ஸஸ் ஆக்ராய்டும் எனக்கு தந்தாங்க சொன்னேன் நான். மிஸ் ரசேலிடம் நழுவி மறையும் ஏதோ ஒரு போக்கு இருக்குன்னாங்க. என்றாள் கரோலின் இருளடைந்து. மிஸ்ஸஸ் ஆக்ராய்டு? இவக்கிட்ட இன்னொன்னா? என்னது இன்னொன்னுனா? கரோலின் அவள் தந்த குறிப்பினை விளக்க மறுத்துவிட்டாள். அவள் கையிலிருந்த ஸ்வெட்டர் பின்னும் பணியை தொடர்ந்தபடி பலமுறை ஒப்புதலாய் தலையசைத்து காட்டிய அவள் மாடிக்கு கிளம்பிவிட்டாள். அங்கேயே தங்கிவிட்ட நான் கணப்பு நெருப்பில் பார்வையை பதித்து கரோலின் விட்டுவிட்டு போயிருந்த வார்த்தைகளிலேயே கிடந்தேன். மிஸ் ரசேல் பற்றிய தகவல்களை சேகரித்து கொள்வதற்காகத்தான் நிஜமா பாயிரோ வந்திருப்பாரா? அல்லது கரோலினின் கொடூர மூளைதான் அவளுடைய சிந்தனைக்குள் ஏற்ப இஷ்டத்துக்கு முடிசுகளை போட்டு பார்க்கின்றதா? காலையில் வந்து போயிருந்த மிஸ் ரசேலின் நடவடிக்கைகளில் சந்தேகத்தை கிளப்பிவிடும்படியாய் நிச்சயமாய் ஏதும் தெரியவில்லை. ஆனால் போதை மருந்து உட்கொள்வது பற்றி விடாது அவள் கேட்டுக்கொண்டே இருந்தது எனக்கு சட்டென்று நினைவுக்கு வந்தது. இப்படி ஆரம்பித்த உரையாடலை விஷம் மற்றும் விஷம் வைத்தல் நோக்கி அவள் நகர்த்தி போனதும் என் நினைவுக்குள் வந்தது. ஆனாலும் இந்த உரையாடலால் பாதகம் ஏதும் இல்லை. ஆக்ராய்டு விஷம் வைத்து கொல்லப்படவில்லை. இருந்தாலும் கூட ஏன் இப்படி உரையாடி இருக்க வேண்டும் என நினைக்கும்போது சற்று பொருந்தாமல் படிகளின் உச்சியிலிருந்து அமிலமாய் கரோலின் குரல் வந்தது. ஜேம்ஸ், எல்லாம் ஆறி போக போகுது. கணப்புக்குள் கொஞ்சம் கரியை அள்ளி போட்டுவிட்டு நான் மரியாதையாய் மாடிக்கு போனேன். என்ன விலை கொடுத்தாவது வீட்டுக்குள்ள அமைதியை காப்பது சிறந்ததே. அத்தியாயம் 11 முடிந்தது. அகதாக்கு